Hello all, welcome back to our channel. ஸோ ஆஃப்டர் லாங் டேஸ் இப்போ தான் வீடியோ போட முடிஞ்சுது. ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த சண்டே வெளில போனது தான் வந்து விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாமா? ஸோ நாங்கள் கிளம்பும் போதே மலையில் தான் அப்படியே சாங் கேட்டுட்டு போயிட்டுருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இது போஸ்ட் ஆஃபீஸில், ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு வேலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோயில் தான் போயிருந்தோம். மாரியம்மன் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். நெக்ஸ்ட் அப்படியே சரி முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு விசிட்டை போட்டுட்டு தென் ஈவினிங்கில் வந்து ஸ்நாக் ஐட்டம் எதுவும் சாப்பிட்லான்னு தட்டு வடை செட் கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் அதுவும் முட்டை நொறுக்கலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே சுற்றியும் வந்து நிறைய கடை இருக்குது. மகாலிங்கபுரம் வாட்டர் டேங்க் பேக் சைடு வந்து போட்டிருக்காங்க. நிறைய பேர் ரெகுலர் கஸ்டமர்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே அந்த இடமும் கொஞ்சம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போ தான் போயிருந்தோம். கடற்கன்னி எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து சண்டே போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன். இல்லை, சாட்டர்டே தான் போயிருந்தோம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கிளம்பினோம். இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபிஷ் லவர்ஸ்க்கு தான். அதாவது ஃபிஷ் சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு இல்லை, அதை வந்து வளர்க்குறதுக்கு பிடிக்கும்ல, அவங்களுக்கு தான். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அந்த மிடில் இருக்கிற ஏஜ் பசங்கள்லாம் வந்தது வந்து கடற்கண்ணியை பார்க்குறதுக்கு தான். அங்கேயே ரொம்ப நேரம் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோ லாஸ்ட்டில் இருக்கும். நான் இது வரைக்கும் ஃபிஷ் பேஸ்டு எக்ஸ்போலாம் வந்து போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இது வரைக்கும் போகாதவங்க வந்து போய் பாருங்கள். டைமிங் வந்து ஈவினிங் 4 to 9:30. பட் ஃபுட்டெல்லாம் வந்து உள்ளே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அந்த பக்கமே நான் போகலை. என் ஹபி என்ன கேமராமேன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில, வளைச்சி வீடியோ எதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வீடியோ எடுக்கிற வேலை தான். அவங்க ஃபோனு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக. ஸோ அதே வேலையில் தான் நான் இது பண்ணிட்டுருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அந்த ஃபிஷ்ஷு கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னத்தை சொல்ல. சாப்பிடுங்க தெரியுதா? ஸோ எல்லோரும் ஆவலுடன் காத்திருந்த அந்த கடற்கன்னி காட்சி இது தான். கிட்ஸ் எல்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, உண்மையாகவே கடற்கன்னியில் தானே நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் கிட்ஸுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்தது. இன்னும் மற்ற எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கடற்கன்னி ரொம்ப நேரம் அவங்களால வந்து ப்ரீத் பண்ண முடியல. மேலே போயிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லை. நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். பட்டு அவங்க வரணும்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டைம் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லாம். ஸோ நாங்கள் அப்படியே வெளியே ஸ்டாலெல்லாம் பார்க்க வந்துட்டோம். நிறைய ஸ்டாலெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் சில க்யூட்டான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி மக்கில் அப்போவே ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு கொடுக்குறதுலாம் இருந்துச்சு. அதுலேயும் ஒன்று வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு விளையாடுறதெல்லாம் இருந்துச்சு. இந்த கேம் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன்.
இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், தெரியலை. இதுக்கு முன்னாடி யாராவது போயிருக்கீங்களா என்னன்னு தெரியல. பட் நான் இப்போ தான் பார்க்குறேன். இது ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.